நாம் அனைவரும் பல்வேறு வேலை சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் நம் வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளையாக நினைத்து அந்த பெண் பிள்ளைக்கு நீதி வேண்டும் என்று இந்த இடத்திலே நாம் ஒரு நீதிக்கான போராட்டத்தை இந்த இடத்திலே முன்னெடுத்திருக்கோம். இன்று பெண்களுக்கு ஆதரவாக இந்த மாநிலத்திலே பல்வேறு சட்டத்திட்டங்களை இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். பெண்களுக்கென்று தனி நீதிமன்றம் இருக்கிறது. பெண்களுக்கென்று வாதாடுவதற்கு நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கென்று தனி தொடர் வண்டி இருக்கிறது. பெண்களுக்கென்று தனியாக பேருந்துகள் இயக்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இங்கே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதற்கு முன்பாக பேசிய தோழர்களும் அருமை சகோதரி அவர்களும் கூறினார்கள், தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாந்துக்கு ஈடு இணையான உள்ள ஒரு காவல்துறை என்று. நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை என்பது சீர்கெட்டு கிட்டத்தட்ட நீண்ட நெடுநாட்கள் ஆகிவிட்டது. ஏனென்றால் இங்கே காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் அரசியல் தலையீடு இருக்கிறது. இதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்வதை கேட்பது கிடையாது. ஒரு சார்பு ஆய்வாளர் ஒரு ஆய்வாளர் சொல்வதை கேட்பது கிடையாது. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி நேரடியாக துணை முதல்வரை சந்தித்து அவர் பேசி அவருக்கான ஆதரவை பெற்றுக் கொள்கிறார். இது நானாக வெளிப்படையாக உங்களிடத்தில் தவறான குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த இடத்தில் வைக்கவில்லை. மூத்த பத்திரிகையாளர்களும் மூத்த சமூக ஆர்வலர்களும் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை வைத்து வந்தார்கள். தமிழ்நாடு காவல்துறை என்பது சீர்கெட்டு நீண்ட நெடுநாட்கள் ஆகிவிட்டது. உடனடியாக காவல்துறையிலே சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும். காவல்துறையிலே ஆளும் அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த அதிகாரத்தில் உள்ள நபர்களும் தலையிடக்கூடாது. காவல்துறை சுதந்திரமாக நீங்கள் செயல்பட விடுங்கள். தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்பது பாதுகாக்கப்படும் என்று தொடர்ச்சியாக தினம்தோறும் ஏதோ ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு தான் இருக்கிறார்கள். வேண்டுமென்றால் மாவட்டம் மாறலாம், வேண்டுமென்றால் ஒரு கிராமம் மாறலாம், அந்த பெண்ணின் பெயர் மாறலாம். ராமேஸ்வரத்தில் தொடங்கி சென்னை வரை தினம்தோறும் பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மாநில அரசானது தெருவுக்கு தெருவு ஸ்ட்ரீட் என்ற ஒரு நிகழ்ச்சியை கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சியை நடத்துகிறது. இது சென்னையில் தொடங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் தெருவோர நிகழ்ச்சியில ஒரு கூத்தாடிகளை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்களையும் இளைஞர்களை மூலச்செலவை செய்யும் ஒரு நிகழ்வை தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். இதை தவிர்த்து இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை என்ன செய்தார்கள்? ஒரு காலத்தில் குடும்ப நல நீதிமன்றம் என்று ஒரு நீதிமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் என்பதே கிடையாது. இன்று ஒலிபெருக்கி வைத்து அங்கே வரக்கூடிய வாதிகளுக்கும் பிறவாதிகளுக்கும் ஒலிபெருக்கி வைத்து பெயர்களை கூச்சலிடும் அளவிற்கு இன்று குடும்ப நல நீதிமன்றம் வந்தது. அதுபோன்று மகிழா நீதிமன்றம் என்ற இந்த பெண்களுக்கு எதிரான சிறப்பு நீதிமன்றம் கொண்டு வரும் வரையில் அங்கே எந்த குற்றச்சம்பவங்களும் தமிழ்நாட்டிலே மற்றும் இந்தியாவிலே நடைபெற்றதாக சரித்திரம் கிடையவே கிடையாது. மகிழா நீதிமன்றம் என்ற ஒரு நீதிமன்றம் வருகைக்கு பின்பாகத்தான். ஏனென்றால் அங்கே வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் அங்கே அரசு வழக்கறிஞர்களுக்கும் ஊதியம் என்று ஒன்று வேண்டும் என்றால் அங்கே வழக்குகள் வந்தால்தான் அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கும். நீதியரசர்கள் வழக்குகளிலே தீர்ப்பை கூற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று திட்டமிட்டு இங்கே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அது முதியவர் கிடையாது. முதியவர்கள் தொடங்கி பள்ளி மாணவ மாணவிகள் எளிய குழந்தைகள் வரை இந்த பாலியல் துன்புறுத்தலானது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போதை சமாச்சாரம் என்பது போதை பொருள் என்பது ஏதோ ஒரு காலத்திலே ஊரில் ஒருவன் குடித்தான், அவனை ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக வைத்திருந்தார்கள். ஆனால் குறிப்பாக 2014 மத்தியிலே ஒரு அரசு ஆட்சி அதிகாரத்தில் வந்த பொழுது இந்திய அளவிலே போதைப் பொருள் என்பது சுலபமாக கிடைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி அவர்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒரு கண்டன அறிக்கை விட்டார். அதானி அம்பானி அவர்களுடைய துறைமுகத்திலே கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் இறங்குகிறது என்று. அந்த போதைப் பொருட்கள் என்ன? இங்கே பல்வேறு பொருட்கள் தடை செய்யப்பட்டது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் கூட பாலித்தீன் பைகளுக்கு இங்கே தடை செய்து விட்டார். ஆனால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பை இன்று இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் கிடைக்கிறது. நாங்கள் கேட்கக்கூடிய சமூக ஆர்வலராகவும் இந்த பெண்கள் மீது ஒரு பற்று கொண்ட ஒரு மனிதர்களாகவும் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய விஷயம், குட்காவில் தொடங்கி சைனிகேனி என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய அனைத்து விதமான போதை வஸ்துகளும் இலவசமாகவும் அதாவது எளிய முறையில் கிடைக்கிறது என்பதால் இங்கே எளிய முறையில் கிடைக்கிறது என்றால் இங்கே ஆட்சியை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை. வெறும் திரைப்படத்திற்கு செலவழிப்பதை விட திரைப்படத்திற்கு அரசு நிதியை செலவழிப்பதும் சினிமா கூத்தாடிகளையும் தெருவோர கூத்தாடிகளையும் வைத்து கலாச்சார சீரழிவுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது மட்டும் உங்களுக்கான வேலை கிடையாது. ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த மாநில மக்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். பாதுகாப்பு மட்டுமில்லை, அந்த மக்களுடைய வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் தென் தமிழக
தமிழர் கட்சி சார்பாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே சில சட்டத்திட்டங்கள் பெண்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிறது. தொடர்ச்சியாக சில நபர்கள் குறிப்பிட்டு பெண்களுக்கு எதிரான சில வன்முறைகளை ஈடுபடுத்துகிறார்கள். வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நபர்களை நீங்கள் அவர்களுடைய வருகை பதிவேற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை நாங்கள் எழுப்பி வருகிறோம். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. தேர்தல் நேரத்திலே உங்களுக்கு பணம் என்ற ஒன்றை கொடுத்து வாக்கு வாங்கி அதன் மூலம் அரியணையில் ஏறிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் ஒருபோதும் பறிக்கக்கூடாது. எவ்வாறு தனது கணவனுக்காக மதுரையை மீட்பதற்காக கண்ணகி அவர்கள் போராடினார்களோ அதே போன்று இந்த மாணவிக்கு ஆதரவாக நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் ஒன்று கூடி மாணவிக்கான நீதியை பெற்று அடைய வேண்டும். பெறுவதற்காக நான் சார்ந்த தென் தமிழர் கட்சி என்றும் துணை நிற்கும் என்று இந்த கூட்டத்திலே கூறி எனது கருத்தை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.